டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலுக்கு சுப்ரீம் கோர்ட் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை மாற்ற முறைகேடு வழக்கில் சிபிஐ கைது செய்ததை எதிர்த்தும் ஜாமீன் கோரியும் கெஜ்ரிவால் மனு தாக்கல் செய்திருந்தார். இதை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் அளித்து உத்தரவிட்டுள்ளது. தாலிக்கு தங்க திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. 17 நாள் பயணமாக கடந்த 27ஆம் தேதி USA சென்ற அவர் பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் 7,516 கோடி முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டார். மேலும் அங்குள்ள தமிழர்களை சந்தித்து சிறப்புரையாற்றினார். USA பயணத்தை நிறைவு செய்த முதல்வர் நாளை காலை சென்னை திரும்பவுள்ளார். சென்னையில் உள்ள தொழிற்சாலையில் மீண்டும் கார் உற்பத்தியை தொடங்க ஃபோர்ட் நிறுவனம் முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசிடம் விருப்பம் தெரிவித்து கடிதம் அளித்துள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. ஒன்றிய அரசும் ஒன்றிய அமைச்சர்களும் தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டாமல் இருக்க வேண்டும் என திமுக MP கனிமொழி எச்சரித்துள்ளார். 13வது இந்தியன் சூப்பர் லீக் ISL கால்பந்து தொடர் கொல்கத்தாவில் இன்று தொடங்குகிறது. இதில் நடப்பு சாம்பியனான மும்பை சிட்டி, சென்னையின் FC, பெங்களூரு FC, ஈஸ்ட் பெங்கால் FC, கேரளா பிளாஸ்டர்ஸ் உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்றது. இன்று நடைபெறும் முதல் ஆட்டத்தில் மும்பை சிட்டி, மோகன் பகான் அணிகள் மோத உள்ளனர்.